ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் மேக்ஸ் வந்து கூட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேர்ட் லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேர்ட் லெசன் நமக்கு அளவுகள் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இதில் கிலோகிராம் அளவுகளை கிராமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோகிராம்னா அதிகம்னு அர்த்தம். கிராமாக மாற்றணும்னா கொஞ்சம் தான் வரும். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், காய்கறிகள்லாம் எப்படி வாங்குவோம்? 1 கிலோ தாங்க, 2 கிலோ தாங்கன்னு சொல்லி வாங்குவோம். இதுவே நம்ம மளிகை ஜாமான்லாம் இருக்குல்ல, கடுகு, உளுந்து இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ஒரு 250 கிராம் தாங்க, 300 கிராம் தாங்க அப்படி தானேப்பா கேட்குறோம். இப்போ கிலோனா அதிகமாக இருக்கும், கிராம்னா அதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 1 கிலோகிராமோட அளவு ஒன்றுன்னா இங்கே 1000 கிராமாக இருக்கும். இப்போ ஒரு பங்குன்னா இங்கே 1000 பங்காக கிராமாக மாறும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே 1 கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 1000 கிராம். அதுமாதிரி 2 கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 2000 கிராம். 4 கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 4000 கிராம். 5 கிலோகிராம்னா 5000 கிராம். 7 கிலோகிராம்னா 7000 கிராம். சரிங்களா? என்ன நம்பர் இருக்கோ அதை 1000ஆல் பெருக்கிட்டிங்கன்னா அதை கிராமாக மாற்றிடலாம். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள். கிராம் அளவுகளை கிலோகிராமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே கிராமாக கொடுத்துருக்காங்க, 1000 கிராமாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிலோகிராமாக மாற்றினா 1000னா 1 கிலோகிராம். இங்கே 2000னா 2 கிலோகிராம். இங்கே 4000 கிராம்னா 4 கிலோகிராம். இங்கே 7000 கிராம்னா 7 கிலோகிராம். இந்த மாதிரி மாற்றிக்கிறலாம். அடுத்து நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுதலாம்? 2000 கிராம். அது 2 கிலோகிராம் 200 கிராம் கொடுத்துருக்காங்களா. இப்போ 2 கிலோத்துக்கு 2000 அப்படின்னா 200 ஆட் பண்ணால் 2200. 2000 கூட்டல் 200 கூட்டி போட்டிங்கன்னா 2200 கிராம். இந்த மாதிரி மாறுமுலப்பா. இது ரெண்டையும் கூட்டிடணும். அது மாதிரி 3 கிலோகிராம்னா 3000 கிராம். இங்கே 3 கிலோகிராம் 500 கிராம் இருக்கா. 3 கிலோகிராமுக்கு 3000 சொல்லுவோமா? 3000 கிராம். இங்கே ஒரு 500 கிராம் இருக்கா, 500 கிராம். இது ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா 3500 கிராம். அது மாதிரி இங்கே 7000 கிராம் இருக்குது. அப்போ 7 கிலோகிராம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், இங்கே 7 கிலோகிராம் 750 கிராம் இருக்கா. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா 7750 கிராம். இங்கே 10 கிலோகிராம்னா 10000 கிராம். இங்கே 10 கிலோகிராம் 250 கிராம்னா 10250 கிராம். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ராஜா கிலோகிராமை கிராமாக மாற்றுவதற்கு 1000ஆல் பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவே சிவா என்ன சொல்கிறான்? கிலோகிராமை கிராமாக மாற்றுவதற்கு 1000ஐ கூட்ட வேண்டும் சொல்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோகிராம், 1 கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கினா தானேப்பா இது வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ராஜா சொன்னது தான் சரி. அடுத்து பாருங்கள். கார்த்தியின் அம்மா பூ வியாபாரம் செய்கிறார். அவன் தனது விடுமுறை நாட்களில் அம்மாவின் கடையில் இருக்கும் பொழுது அம்மா 350 கிராம் அளவுக்கு எடைக்கற்களை எடுத்து தருமாறு கூறினார். பின்வரும் எடைக்கற்களில் எவற்றை அவன் எடுத்து கொடுத்திருப்பான்? 350 கிராம் எடைக்கற்கள் எடுக்கணும்னா ஒரு 200 எடுக்கணும். அடுத்து ஒரு 100 கிராம் எடைக்கற்கள் எடுக்கணும். அப்புறம் 50 கிராம் எடைக்கற்கள் இருக்கணும். நீங்கள் கடைகளில் எடைக்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 350 கிராம் எடைக்கற்கள் ஒட்டுக்கா இருக்காது. 200 கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும். இப்படி தான்ப்பா இருக்கும். இதெல்லாம் கூட்டி போட்டிங்கன்னா மொத்தம் 350 கிராம் எடைக்கற்கள் வரும். அப்போ இந்த மாதிரி தான் அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். அடுத்து பாருங்கள். 4 மாணவர்களிடம் கிராமை கிலோகிராமாக மாற்றும்படி கணக்குகள் கொடுக்கப்பட்ட பொழுது கீழ்காணும் விடைகளை அளித்தனர். எந்த விடை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கிலோகிராமை கிராமாக மாற்றுப்படி. இப்போ கவிதா சொல்கிறான் 4000 கிராம். இப்போ 4000 கிராம்னா 4 கிலோகிராம். சரிதானப்பா. அடுத்து 3500 கிராம் எப்படி மாற்றலான்னா 3 கிலோகிராம் 500 கிராம். இதுவும் சரிதான். இங்கே ஃபரிதா 200 கிராமை 200 கொடுத்துருக்குறதே 200 கிராம் தான். கிலோகிராமை மாற்றணும் அப்படின்னா 2 கிலோகிராம் சொல்லி மாற்றிருக்காங்க. இது தப்பு தானேப்பா. கிராமை வந்து இப்போ 2000 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 2 கிலோகிராம் மாற்றலாம். இங்கே இருக்கிறதே 200 கிராம் தான். இதை கிலோகிராமாக மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து தவறு. இங்கே 10000 கிராம் இருக்குது, அதனால் 10 கிலோகிராம். அப்போ இது சரி. இப்போ தவறானதுன்னா இது மட்டும்தான்ப்பா. அடுத்து பாருங்கள். ரவி தராசின் ஒரு தட்டில் 5 கிலோகிராம் 500 கிராம் எடைக்கற்களை வைத்தான். தராசின் மற்றொரு தட்டில் பின்வரும் எந்த பொருளை வைத்தால் தராசு சமமாக இருக்கும்? அப்போ ஒரு தட்டில் வந்து 5 கிலோகிராம் 500 கிராம் எடைக்கற்களை வச்சுருக்கா அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 5500 கிராம் எடையுள்ள ஒரு பெட்டியை வைத்தால் தான் சரியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டையும் நம்ம இது பெருக்கி தானே போடணும். இது 1000ஆல் பெருக்கணும்னா இதானப்பா வரும். ஸோ இந்த மாதிரி போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். கூட்டி விடை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து 500 கிராம் இருக்குது. இந்த ஒரு 2 பழங்கள்.
இதில் இருக்கக்கூடிய ஒரு பழம் வந்து 250 கிராம் இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 0க்கு 0, 0வோட 5 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7. இப்போ இதோட ஆன்சர் 750 கிராம். அடுத்து பாருங்கன்னா இங்கே 1 கிலோ இருக்குது, இங்கே 2 கிலோ இருக்குது. 1 கூட்டல் 2 எவ்வளோப்பா? 3 கிலோகிராம். அடுத்து இங்கே 5 கிலோ இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்களே 12 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தர்பூசணியோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கிலோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா இதை கழித்து விடை காணணும். 12லேருந்து 5 கழிச்சோம்னா 7. இது கழித்தல் கணக்குப்பா, 7பா. அடுத்து பாருங்கள், இரு பப்பாளிகளின் எடை 3 கிலோ, ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 3 கிலோ. அப்போ 9 கிலோகிராம் எடைக்குரிய பப்பாளிகளை வரைக அப்படின்னா இப்போ 2 கிலோ 3. இப்போ பாருங்கள் 2 கிலோ 3, இந்த மாதிரி 2 கிலோ 3 அப்படின்னா 9 பப்பாளி, 3 கூட்டல் 3 6, 6 கூட்டல் 3 9. இப்போ 9 கிலோகிராம் எடைக்குரிய பப்பாளிகள் எத்தனை வரையலான்னா 6 வரையலாம்ப்பா. 6 வரைஞ்சா தானே 9 கிலோகிராம் நமக்கு வரும். இப்போ 6 பப்பாளிகளை நீங்கள் வரையணும். அடுத்து பாருங்கள், கூட்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நார்மலாக நம்ம கூட்டல் கணக்கு செய்யக்கூடியது மாதிரி தான். இங்கே 2 கிலோகிராம் 625 கிராம், அப்புறம் 6 கிலோகிராம் 230 கிராம் இந்த மதிப்புகளை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 8 கிலோகிராம் 855 கிராம் வருது. அதே மாதிரி தான்ப்பா ஒவ்வொன்றையும் கூட்டி நம்ம நார்மல் கூட்டல் கணக்கு செய்யக்கூடியது மாதிரி தான். இந்த மாதிரி கூட்டி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி 3 தடவை கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே கூட்டி மீதி வரக்கூடிய நம்பரை இங்கே போட்டுக்கிறணும். அப்புறம் அடுத்து கூட்டும் போது அதையும் ஆட் பண்ணிக்கிறணும்ப்பா. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் 450 கிலோகிராம் 250 கிராம் கூட்டல் 375 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கூட்டுறதுனா நீங்களே எழுதிக்கலாம். கிலோகிராம் இங்கே கிராம், இங்கே என்ன கொடுத்துருவாங்க 450 கிலோகிராம் 250 கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்து 375 கிலோகிராம், கிராம் இங்கே கொடுக்கல, அதனால் அதுக்கு எல்லாமே நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 250, இங்கே அந்த 5, 5 கூட்டல் 7 12, மிச்சம் 1, 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 3 8. இப்போ 825 கிலோகிராம் 250 கிராம். அதே மாதிரி தான்ப்பா இதையும் கூட்டணும். 557 304 கிலோகிராம். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து 11 வரும், மீதி 1 கூட்டல் 5 6, 5 கூட்டல் 3 8, 861 கிலோகிராம். அடுத்து பாருங்கள், ராமுவின் தந்தை 4 கிலோகிராம் 5 கிராம் தக்காளி வாங்கினார். அவரின் அண்டை வீட்டார் மேலும் 1 கிலோகிராம் 500 கிராம் தக்காளியை கொடுத்தனர் எனில் தற்போது அவரிடம் உள்ள தக்காளியின் மொத்த எடை. இந்த மாதிரி மொத்த எடைன்னு கேட்டாங்களாவே ரெண்டையும் கூட்டணும்ப்பா. இப்போ 4 கிலோகிராம் எப்படி எழுதலாம், 4 கிலோகிராம் 50 கிராம், இங்கே வந்து 1 கிலோகிராம் 500 கிராம், இந்த மாதிரி நம்ம கூட்டி போட்டுக்கலாம். சரிங்களாப்பா. சரி, இது எழுதும் போது எப்படி எழுதணும்னா இங்கே 50 கிராமு இந்த இடத்துல எழுதணும், இங்கே வந்து 0 வந்துடணும். அப்போ 50, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 5 கிலோகிராம் 550 கிராம் அந்த மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்கள், தீபாவளி பண்டிகைக்கு நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக இனிப்பு வாங்க காவியாவும் ஹேமாவும் கடைக்கு சென்றனர். காவியா வந்து 6 கிலோகிராம் 500 கிராம் இனிப்பும் 4 கிலோகிராம் 500 கிராம் காரமும் வாங்கினார். ஹேமா 3 கிலோகிராம் 500 கிராம் இனிப்பும் 7 கிலோகிராம் 500 கிராம் காரமும் வாங்கினார் எனில் இருவரும் வாங்கிய காரத்தின் மொத்த எடை. இந்த மொத்தம்னாலே நம்ம கூட்டணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா காரத்தின் மொத்த எடை தான் கேட்டிருக்காங்க. அவங்க இனிப்பும் வாங்கியிருக்காங்க, காரமும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கூடியது காரத்தோட எடை மட்டும்தான். பாருங்கள், காவியா வாங்கின காரத்தோட எடை எவ்வளவுனா 4 கிலோகிராம் 500 கிராம். இதுவே ஹேமா வாங்கின காரத்தின் எடை 7 கிலோகிராம் 500 கிராம். அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 0க்கு 0 கூட்டல் கணக்குப்பா. 5 கூட்டல் 5 10, மீதி 1. பாருங்கள், 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 7 13. அப்போ அவங்க வாங்கிக்கூடிய அளவு வந்து 5 கூட்டல் 7 12. அவங்க வாங்கியிருக்கக்கூடியது 12 கிலோகிராம். அடுத்து பாருங்கள், கழித்தல் கணக்கு இதே மாதிரி தான்ப்பா. கழித்தல் கணக்கும் நம்ம நார்மலாக கழித்தல் கணக்கு செய்கிற மாதிரி தான். அதுவே கிலோகிராம் கிராமில் நம்ம செய்கிறோம். 0க்கு 0னா 0 தான். 8ல் 4 போச்சுன்னா 4, 5 இருந்துச்சுன்னா கீழே 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பரை டேரெக்டாக இறக்கிடலாம். 2 சேம் நம்பர்னால் 0. இப்போ இதோட ஆன்சர் 5 கிலோகிராம் 400 கிராம். இதே மாதிரி தான் இங்கேயும் கழித்து விடை காணுங்க. இங்கேயும் கழித்து விடை காணணும். ஆனால் இது வந்து பக்கத்தில் கடன் வாங்கி கழித்தல். எப்படி பார்த்தீங்கன்னா 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, இங்கே 5ல் 8 போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 1 கடன் வாங்குவோம். 9லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மீதி இருக்கக்கூடியது 8 தான்ப்பா இருக்கும். இங்கே 1 கொடுத்ததுனால இங்கே 15ஆக மாறிடும். 15ல் 8 போயிடுச்சுன்னா 7.
இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். சரிங்களாப்பா? அடுத்து இங்கே 8 இருக்குது, கீழே 0 இருந்தால் மேலே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே டேரெக்டாகவே இறக்கிடலாம். இங்கேயும் 7, இங்கேயும் 7, அப்போ அந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் கடன் வாங்கி கழிக்கணும். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் கடன் வாங்கி கழித்தல். 0க்கு 0னா 0. இங்கே 3 இருக்குது, 5 இருக்குது. 3ல் 5 நமக்கு போகாது. அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு நம்பரை நம்ம கடன் வாங்கணும். 6லேருந்து இங்கே 1 வாங்கினோம் அப்படின்னா இங்கே வந்து 5ஆக மாறிடும். இங்கே வந்து 13. சரிங்களா? அந்த 3க்கு முன்னாடி 1 போட்டிங்கன்னா 13. 13லேருந்து 5 போயிடுச்சுன்னா 8. சரிங்களா? இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. 5 5ம் நம்ம சேம் நம்பர்னால் 0 தான் போடுவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் 5, இங்கேயும் 5, சேம் நம்பர் 0. 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ இதுதான்ப்பா இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வகை கணக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ராணி தனது தோட்டத்தில் விளைந்த 42 கிலோகிராம் 500 கிராம் வெண்டைக்காயில் 20 கிலோகிராம் 250 கிராம் வெண்டைக்காயை காய்கறி கடைக்கு விற்று விட்டாள் எனில் மீதமுள்ள வெண்டைக்காயின் எடை எவ்வளவு? சரிங்களா? தோட்டத்தில் விளைந்த வெண்டைக்காயை கடைக்கு விற்பாங்கள்ல, இப்போ மீதி அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், தோட்டத்தில் விளைந்த வெண்டைக்காயின் எடை வந்து 42 கிலோகிராம் 500 கிராம். அடுத்து கடைக்கு விற்ற வெண்டைக்காயின் எடை 20 கிலோகிராம் 250 கிராம். மீதமுள்ள அப்படின்னாலே நம்ம கழித்தல் கணக்கு தான்ப்பா செய்யணும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0க்கு 0 0. 0ல் 5 போகாது. ஸோ பக்கத்தில் இருந்து ஒன்று கடன் வாங்கணும். பாருங்க, இங்கே 10,000, இங்கே 4 தான் இருக்கும். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2. இந்த 2க்கு கீழே 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே இறக்கிக்கலாம். 2, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ மீதமுள்ள வெண்டைக்காயின் எடை 22 கிலோகிராம் 250 கிராம். அதே மாதிரி தான் இங்கேயும் கவிதாவின் அம்மா 50 கிலோகிராம் அரிசி மூட்டையிலிருந்து 25 கிலோகிராம் 50 கிராம் அரிசியை பயன்படுத்தி விட்டார் எனில் மீதம் எவ்வளவு அரிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மூட்டையிலிருந்து அரிசியின் எடை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 50 கிலோகிராம். இப்போ கிராம் நமக்கு கொடுக்கலாட்டி 0 போட்டுக்கலாம்ப்பா. பயன்படுத்திய அரிசியின் எடை எவ்வளோ பயன்படுத்திருக்காங்கன்னா 25 கிலோகிராம் 50 கிராம். 25 கிலோகிராம் 50 கிராம். ரெண்டையும் கழித்து போட்டிங்கன்னா 0க்கு 0. இங்கே 0 இருக்குது, இது 5ஆக கழிக்க முடியாது. இப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும். இங்கேருந்து ஒன்று வாங்கினா இங்கேயும் 0 இருக்கிறதுனால இங்கேயும் கொடுத்துட்டு தான் வரணும். அப்போ இங்கே வந்து 5ல் இங்கே ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே 4 ஆகிடும். இப்போ இங்கே வந்து 10 தானேப்பா, 10. அப்போ இங்கேருந்து தான்ப்பா ஒன்று இங்கே எடுக்கணும். அப்போ 10லேருந்து இங்கே ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கே 10,000, இங்கே வந்து 9ஆக தான் இருக்கும். சரிங்களா? 10லேருந்து ஒன்று இங்கே கொடுத்துட்டோம்ல. இப்போ 10லேருந்து 5 போயிடுச்சுன்னா 5, 9லேருந்து 5 போச்சுன்னா 4, 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ மீதமுள்ள அரிசியின் எடை 24 கிலோகிராம் 50 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இங்கே அகமது தராசின் ஒரு தட்டில் 2 கிலோகிராம் 500 கிராம் எடை கற்களை வைத்தான். மற்றொரு தட்டில் 1 கிலோகிராம் 500 கிராம் உப்பினை வைத்துள்ளான். இன்னும் எவ்வளவு உப்பினை வைத்தால் தராசு சமமாக இருக்கும்? அப்போ கம்மியாக தான் வச்சுருக்கோம், இன்னும் எவ்வளோ வைக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 கிலோகிராம் 500 கிராம், அது மாதிரி 1 கிலோகிராம் 500 கிராம். மீதி எவ்வளோன்னா நம்ம மீதி அப்படின்னாலே கழித்தல் தான். 0 0, 5க்கு 5 இருக்குன்னா சேம் நம்பர்னால் 0. 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ மீதி வந்து 1 கிலோகிராம் இல்லாட்டி 1000. 1 கிலோனா 1000 கிராம் சொல்லிருக்கோமா? 1000 கிராம் வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பிரியாவிற்கு 2 கிலோகிராம் தக்காளி தேவைப்பட்டது. காய்கறி கடையில் 1 கிலோகிராம் 750 கிராம் தக்காளி வாங்கினால் மீதியை தள்ளுவண்டி கடையில் வாங்கினாள் எனில் தள்ளுவண்டி கடையில் அவள் வாங்கிய தக்காளியின் எடை எவ்வளவு அப்படின்னா 250 கிராம். 2 கிலோகிராம்லேருந்து 1 கிலோகிராம் 750 கிராமை கழிச்சிங்கன்னா மீதி வந்து 250 கிராம் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அமுதன் ஒரு கத்திரிக்காய் வியாபாரி. அவர் விற்பனைக்காக 25 கிலோகிராம் கத்திரிக்காயை வாங்கி வந்தார். விற்பனை முடிந்ததும் மீதம் இருந்த கத்திரிக்காயை எடை போட்டு பார்த்தபோது 5 கிலோகிராம் 500 கிராம் இருந்தது எனில் அமுதன் விற்ற கத்திரிக்காயின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. 25 கிலோகிராம் வாங்கியிருக்காரு, அதில் 5 கிலோகிராம் 500 கிராம் தான் ஏன்னா அது மீதி இருக்குது. அப்போ 5 கிலோகிராம் 500 கிராம் வந்து மீதி இருக்குன்னா எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னா அதை நம்ம கழிச்சா சரியாகும். 0 0. இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே 4000, இங்கே 10. 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 5 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும். இப்போ இங்கே வந்து 1000, இங்கே 14. 14ல் 5 போச்சுன்னா 9. இங்கே இருக்கக்கூடிய 1 அப்படியே இருக்கலாம். இப்போ 19 கிலோகிராம் 500 கிராம் வந்து அவர் விற்றுருப்பார். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொருட்களின் எடைக்கான சரியான அளவை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இந்த பென்சில் வந்து கிலோ கணக்கில் இருக்காது, கிராம் கணக்கில் தான் இருக்கும். ஸோ கிராம். இந்த புத்தகம் வந்து கிலோ கணக்கில் இருக்கும், கிலோ. இந்த பழங்கள்லாம் கிலோ கணக்கில் தான் இருக்கும். நாற்காலி கிலோ கணக்கில் இருக்கும். அடுத்த மாதிரி இங்கே கம்மல் கிராம் கணக்கில் தான் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே ஆப்பிள் வந்து கிலோ கணக்கில் இருக்கும். இங்கே அரிசி சாரி இது வந்து டீத்தூள் மாதிரி இருக்குது, அதனால் கிராம் கணக்கில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அரிசி வந்து கிலோ கணக்கில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா
பொருட்களின் பெயர்களை கிராம் மற்றும் கிலோகிராம்களின் அட்டவணைப்படுத்துக. இங்கே கொடுத்துருவாங்க குளிர்சாதன பெட்டி, காதணி, நாற்காலி, ரோஜா, மேசை, தர்பூசணி, அலைபேசி, நகமெட்டி. இதில் பார்த்துங்க கிலோவில் வரக்கூடியதெல்லாம் குளிர்சாதன பெட்டி எழுதலாம், நாற்காலி, மேசை, தர்பூசணி இதெல்லாம் கிலோவில் கணக்கு பண்ணலாம். கிராம்லனா நகமெட்டி, காதணி, ரோஜா, அலைபேசி. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த பொருட்களின் பெயர்களை எழுதி அவை கிராம் அளவா கிலோகிராம் அளவா என டிக் செய்கன்னு கேட்டுருங்க. என்னென்ன பொருட்களோ அது இங்கே எழுதிக்கோங்க. அது வந்து கிராமில் இருக்குமா இல்லை கிலோகிராமில் இருக்குமான்னு சொல்லி பார்த்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்சதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த பொருட்களோட பெயர்களை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரியான கூற்றை தேர்ந்தெடு. என்ன கூற்று? இந்திரா என் எடை தோராயமாக 2000 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ 2000 கிராம் அப்படின்னா 2 கிலோ தானப்பா. 2 கிலோகிராம்னா அது குழந்தையா இருப்பாங்க. சாரா என் எடை தோராயமாக 20 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வினோத் என் எடை தோராயமாக 70 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 70 கிராமில் எடையே இருக்காது. அடுத்து அரசு என் எடை தோராயமாக 1000 கிலோகிராம் இருக்கும். 1000 கிலோகிராம்னா அவ்வளோ வெயிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது விலங்குகள் தான் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். இப்போ யானையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வெயிட்டில் இருக்கும். மனிதர்கள் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இருக்க மாட்டாங்க. இப்போ இதில் சரியான கூட்டுனா சாரா தான். 20 கிலோகிராம் அவள் இருக்கா. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறக்கூடிய உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் 20 கிலோகிராம் இருப்பீங்க. அடுத்து பாருங்கள், தராசை உற்று நோக்கி சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இங்கே 1 கிலோவுக்கு ஒரு பழம் வச்சுருக்கீங்க. இங்கே ஒரு பழத்துக்கு 5 ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ஆப்பிள்களின் எடை தோராயமாக 1200 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஆமாம், 5 ஆப்பிள்களின் எடை தோராயமாக தான் கொடுத்துருக்காங்க. தோராயமாக இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான்ப்பா சரியான கூற்று. அடுத்து சௌமியா தனது வீட்டு ரோஜா பூந்தொட்டியை தூக்கி பார்த்து கூறிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. தோராயமாக ரோஜா பூந்தொட்டினா 2 கிலோகிராம் இருக்கும். சரிங்களா? 200 கிலோகிராம் இருக்காது, 20 கிராமாக இருக்காது, 2 கிராமாக இருக்காது, 2 கிலோகிராமாக இருக்கக்கூடியது கரெக்டு. அடுத்து திராட்சை தோட்டத்தில் காவியா 4 கிலோகிராம் 250 கிராம் திராட்சையும் திவ்யா 2 கிலோகிராம் 900 கிராம் திராட்சையும் பறித்தனர் எனில் சரியான கூற்று. இதை ரெண்டையும் என்ன செய்யணும்? இவளை காட்டிலையும் இவள் வந்து எவ்வளோ அதிகமாக பறிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ காவியா திவ்யாவை விட தோராயமாக 1 கிலோகிராம் அதிகமாக பறித்தாள். சரிங்களாப்பா? இதுதான்ப்பா சரியானது. அடுத்து மாத தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண் மதிப்பை நிறைவு செய்க. இங்கே 11, 18, 25, 32ன்னு கொடுத்துருக்காங்களா. எல்லாமே எந்த நம்பரால் ஆட் ஆகிட்டே போகுதுன்னா +7. சரிங்களா? 32ல் 7 கூட்டினீங்கன்னா 39, 39ஓட 7 கூட்டினீங்கன்னா 46. அடுத்து மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணை 11ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணுனா 10 தான்ப்பா. அதை 11ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 110 தான் ஆன்சர். இப்போ 15 ஆடுகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 4 கால்கள். இதுவே 15 ஆடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60 கால்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டல் கணக்கு. இது ரெண்டையும் கூட்டி இங்கே போடுங்க. அதை எப்படி கூட்டணும்? கிலோகிராம் கிராம். இங்கே வந்து 8 கிலோகிராம் வந்து 500 கிராம், 3 கிலோகிராம் 250 கிராம். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11 கிலோகிராம் 750 கிராம் வரும். அடுத்து பாருங்கள், 59 கிலோகிராம் 980 கிராமை வந்து 28 கிலோகிராம் 930 கிராமில் கழிக்கணும். கழித்தல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கிலோகிராம் பி கிராம் எனில் ஏயின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அதோட மதிப்பை கழித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பியின் மதிப்பு எவ்வளவோ அதை நீங்கள் இங்கே போடணும். கிலோகிராம்னா இந்த இடத்துல, கிராம்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கூட்டி கழித்து போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து கழித்து விடை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதிருக்கிறது வந்து தப்பு. இங்கே 30 கிலோகிராம் 50 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா 59 கிராம 980 கிராமாலையும் 28 கிலோ 930 ரெண்டையும் கழிக்கணும். பாருங்கள், இங்கே 8ல் 3 போச்சுன்னா 5, 9 9னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3, 31 கிலோகிராம் 50 கிராம். இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 20ஐ 15ஆல் பெருக்கினால் கிடைப்பது 300. இப்போ 15 2 30, அது ஒரு 0 போட்டிங்கன்னா 300. அது ரெண்டையும் பெருக்கி பார்த்துக்கோங்க. அமைப்பை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 10A 9C 8E 7G. இப்போ 10 9 8 7ன்னு கொடுத்துருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 6, அதுக்கு முன்னாடி 5 நம்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ACEன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு அடுத்து பி கொடுக்கல, அதுக்கு அடுத்த நம்பர் தான், அடுத்த லெட்டர் தான் கொடுத்துருவாங்க சி.
அப்புறம் சிக்கு அடுத்து டி கொடுக்கல, அதுக்கு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க இ. இப்போ ஒரு லெட்டர் விட்டு விட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஜிக்கு அடுத்து ஹச் கொடுக்கல, அதுக்கடுத்து நம்ம ஐ எழுதணும். ஐக்கு அடுத்து ஜே கொடுக்கல, ஜேக்கு அடுத்தது கே எழுதணும். இந்த மாதிரி தான்ப்பா எழுதணும். அடுத்து 78 இசட், 75 ஒய், 72 எக்ஸ், 69 டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்களா. இதுலேருந்து 3 குறைச்சிக்கிட்டே வரணும்ல. 69லேருந்து 3 கம்மி பண்ணிங்கன்னா 66 வி, அதுலேருந்து 3 கம்மி பண்ணோம்னா 63 யூ. அடுத்து பாருங்கள் 475, 450, 425, 400. இதுலேருந்து 25 கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இப்போ 375, 350. அடுத்து பாருங்கள் மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணை 4ஆல் பெருக்கினால் கிடைப்பது. மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னா 99. இதை 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 9 36க்கு 6 மிச்சம் 3, அதே 9 36, 36 3 39, 396. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 2 கிலோகிராம் = 2000 கிராம், 10 கிலோகிராம் = 10,000 கிராம், இங்கே 5000 கிராம்னா 5 கிலோகிராம். அடுத்து ஜான்சி 4 கிலோகிராம் 550 கிராம் அரிசி மற்றும் 1 கிலோகிராம் 250 கிராம் கோதுமை மாவு வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய பொருட்களின் மொத்த எடை எவ்வளவு. மொத்த எடைனாலே ரெண்டையும் கூட்டி இங்கே ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடைகளே. 11 × 11 121. ஓர் அடுக்கில் 32 கணக்கு புத்தகங்களை அடுக்கலாம் எனில் அதே போன்ற 18 அடுக்குகளில் எத்தனை கணக்கு புத்தகங்களை அடுக்கலாம் அப்படின்னா, ஓர் அடுக்கில் 32னா 18ல் எத்தனை அப்படின்னு தான் கேட்டுறாங்க. அப்போ 18 × 32, அது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா 576. அடுத்து அமைப்பை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்களா. 123, 234, 345. அடுத்தடுத்த நம்பரை நம்ம எழுதியிருக்காங்க. இங்கே 3 வரையும் கொடுத்துருக்காங்களா. இங்கே 456, இங்கே 4 கொடுத்தவங்க, இங்கே 5, 567. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் 450A, 500C, 550Eன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 450னா அது காட்டிலே 50 கூட்டினா 500, 500 காட்டிலே 50 கூட்டினா 550, அதை காட்டிலே 50 கூட்டினா 600, அதை காட்டிலே 50 கூட்டினா 650. சரிங்களா. இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, இங்கே சி. இப்போ ஒரு லெட்டர் விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ACEGI அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள் இசட் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுலேயே எழுதியிருக்காங்க. 26. ஒய்யும் அதே தான், எக்ஸும் அதே தான். இப்போ அதுக்கடுத்து டபிள்யூ நம்ம எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் டபிள்யூ. இங்கே 24னா இங்கே 23. ஒரு நம்பர் கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இங்கே வி, அது 22. அடுத்து பாருங்கள் ஒரு காளி குடுவையின் எடை 325 கிராம். அதில் 2 கிலோகிராம் 350 கிராம் நல்லெண்ணெய் நிரப்பப்பட்டது எனில் தற்போது அக்குடுவையின் எடை எவ்வளவு. ரெண்டையும் கூட்டுறது தான்ப்பா. இந்த 2 கிலோ 350ஓட 325 கிராம் கூட்டினீங்கன்னா 2 கிலோகிராம் 675 கிராம் இருக்கும். அடுத்து பாருங்கள் மகிழினியின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவள் தனது நாய்க்குட்டியுடன் எடை பார்க்கும் கருவியில் ஏறி நின்றபோது எடை 35 கிலோகிராம் 780 கிராம் என காட்டியது எனில் நாய்க்குட்டியின் எடை எவ்வளவு. ரெண்டையும் கழிக்கணும். 35 கிலோகிராம் 750 கிராம்லேருந்து 30 கிலோ 700 கிராமை கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு நாய்க்குட்டியின் எடை 5 கிலோகிராம் 80 கிராம். இதான்ப்பா இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு கேட்டிருக்காங்களா. 78 × 69 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 5382. அடுத்து ஓர் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஒரு வாரத்தில் 324 இரு சக்கர வாகனங்களுக்கு காற்றடைக்கப்பட்டது எனில் அந்த வாரத்தில் அங்கு எத்தனை சக்கரங்களுக்கு காற்றடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 324 இருசக்கர வாகனங்கள். ஒரு இருசக்கர வாகனத்துக்கு 2 டயர் இருக்கும்ல. இப்போ 324 2ஆல் பெருக்குனிங்கன்னா அந்த ஆன்சர் தான் இது. அடுத்து அமைப்பை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே நடுவில் 10ன்னு கொடுத்துங்க, சுற்றி நம்பராக கொடுத்துருக்காங்களா. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினா இங்கே 10 வரும். இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2 3 4 5 எல்லாத்தையும் கூட்டினா 14. இங்கே 2 4, இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 4 5 6 அது எல்லாத்தையும் கூட்டினா 18. இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 5 6 7 எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா 22. இதுதான் இப்போ இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் 3940, 3960, 3980 எல்லாத்துலேயும் 20 20ஆக கூட்டிகிட்டே போயிருக்கு. இதில் 20 சேர்த்திங்கன்னா 4000, இதில் 20 சேர்த்திங்கன்னா 4020. அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்துலேயுமே எவ்வளோ 500 500ஆக சேர்த்துட்டே போயிருக்காங்க. 7050, 7550, 8050, 8550, 9050. அடுத்து பாருங்கள் சிந்து 450 கிராம் கேரட், 600 கிராம் தக்காளி மற்றும் 3 கிலோகிராம் 500 கிராம் பீட்ரூட் வாங்கினாள் எனில் சிந்து வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை.
மொத்த எடைனா நம்ம சொன்ன மாதிரி தான், ரெண்டையும் கூட்டி நம்ம போட்டுறணும். சரிங்களா? அடுத்து குமரனின் அம்மா மலர் சந்தையிலிருந்து 8 கிலோகிராம் 750 கிராம் எடையுள்ள மல்லிகை பூக்களையும் 3 கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள முல்லை பூக்களையும் வாங்கினார். இவற்றில் 4 கிலோகிராம் 300 கிராம் எடையுள்ள மல்லிகை பூக்களை தன் தங்கைக்கு கொடுத்து விட்டார் எனில் குமரனின் அம்மாவிடம் மீதமுள்ள பூக்களின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இது என்ன செய்யணும், அவங்க வாங்கின மொத்த பூக்களின் எடை, அதாவது மல்லிகை பூக்களை எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 8 கிலோகிராம் 750 கிராம் மல்லிகை பூக்களை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 8 கிலோ அவங்க வந்து எதை கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து 4 கிலோகிராம் 300 கிராம் இடையில மல்லிகை பூக்களை தன் தங்கைக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து 750 8 கிலோ 750 கிராம்லேருந்து 4 கிலோகிராம் 300 கிராம் பூக்களை வந்து தங்கைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? மீதினா 4 கிலோகிராம் 450 கிராம் வந்து மல்லிகைப்பூ இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மீதமுள்ள பூக்களின் எடை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பூக்கள்னால் முல்லைப்பூவும் வாங்கியிருக்காங்களே, முல்லைப்பூ வந்து 3 கிலோகிராம் 250 கிராம் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டையும் கழிக்கணும், இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 0 0 7 இங்கேயும் 7, இப்போ 7 கிலோகிராம் 700 கிராம். இதுதான் இப்போ இதோட ஆன்சர். சரிங்களா? இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் 4th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.